ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வேலூர் பக்கத்தில் இருக்க கம்மவார்புதூன்ற ஒரு ஊரில் எப்படி காது குத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான். அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா, என்னோடய சிஸ்டரோட வீடு அங்கே இருக்குது. பட் என் சிஸ்டர் இருக்குது சென்னையில். பட் அவங்களோட அந்த பூர்வீகம் சொல்லுவாங்களா, அது எல்லாமே அந்த ஊரில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் அவங்க 2 பிள்ளைங்களுக்கும் காது குத்தலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை பிளான் பண்ணி தான் நேற்றுக்கு வந்து ரத்னகிரி போயிட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் காது குத்துக்கு பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் வந்து 7:30க்கே எல்லோரும் ரெடியாக இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லோரும் சீக்கிரம் ரெடியாகி குளிச்சுட்டு வந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வீட்டிலேருந்து நமக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே குலதெய்வ கோயில் இருக்குது. அங்கே குலதெய்வ கோயிலில் போயிட்டு அங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஆல்ரெடி வேண்டியிருந்தபடி இந்த ஆடு கோழி எல்லாமே பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்களை எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டு அப்புறம் இன்னொரு கோவில் இருக்குது, அங்கே விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே கோயிலில் போயிட்டு நம்ம வந்து காது குத்திட்டு வரணும். அதுதான் முறாங்க. அதில் எப்படின்னா எங்கள் அண்ணா இருக்காங்க, அவங்க தான் வந்து அந்த 2 பிள்ளைங்களுக்கு தாய் மாமா. அவன் அண்ணா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே வந்து கொடை பிடிச்சி அங்கே கூப்பிட்டு போயிட்டு அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரணும். ரிட்டன் வரப்பையும் அங்கே அந்த கொடை பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து காது குத்தணும். அதுதான் முறை. அந்த ஊரில் இருக்க எல்லோரும் வந்து அந்த மேலே பார்த்து அதை நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் வந்து அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. யாருமே இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணதே இல்லை இது வரைக்கும் நம்ம சைட்லாம். ஸோ அந்த ஊர் சைடு வந்து அந்த காது குத்தி அந்த பொங்கல் வச்சு மொட்டை அடித்து காது குத்தி அந்த மாதிரி பண்ணுறதுன்றது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அவங்க 2 குட்டீஸும் வந்து மொட்டை அடிக்கிறப்ப பெருசாக ரெண்டு பேரும் அழுவே இல்லை. பட் காது குத்துறப்ப பயங்கரமாக கத்தி பயங்கரமாக அழுதுட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் அப்படியே வந்து ஜாலியாக எல்லோரும் ஆரத்தி எடுத்து நாங்கள் காது குத்த ஃபினிஷ் பண்ணி